ஓம் ஷியாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரசோதயாது. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசிகள். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு, பராபவ வருடம். இந்த ஆண்டு என்ன விதமான நன்மைகள் யாராருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது? இந்த புத்தாண்டுல இந்த உலகம் எப்படி சேமமாக இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்த பராபவ வருடமானது ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை, துவாதசி திதி, சதய நட்சத்திரம், சுப்பிரம நாமயோகம், கவுளவ கரணம். ரொம்ப ஒரு அற்புதமான நாள். ரியல் எஸ்டேட், இப்போ நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சரியாக வரலன்றாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா விலை போகக்கூடிய அமைப்பில் ஒரு மாற்றம் வரும். உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான போர்களும் ஒரு சுமூக நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மையை இந்த புத்தாண்டு நமக்கு தரவல்லது. ஏன்னா சுப்பிரம நாமயோகம், இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கும். கவுளவ கரணம் ஒரு நல்ல அற்புதமான கரணம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரசாளக்கூடிய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தேவையில்லாத விஷயங்கள் விலகி நன்மை உண்டாகும், தனலாபம், பூமி லாபம் உண்டாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கைவசமாகும். மேலும் பார்த்தீங்கன்னா தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஆற்றலை நிறைய பேர் இப்போ நம்முடைய தாய் மதத்துக்கு திரும்பணும், நம் தாய் நாட்டினுடைய வழிபாட்டை தொடங்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டானது நமக்கு பெற்று தரவல்லது. நம்முடைய நாட்டிற்கு ஒரு கௌரவமான அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பிலையும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு சிலருக்கு தவிர மற்றவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுய ஜாதகத்தில் இயங்கக்கூடிய தசா புத்தி அந்தரங்கள், அவர்களுடைய கோச்சார கிரகம் பயணிக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சில அம்சங்களில் சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பலருக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரியமான தமிழர் வழிபாட்டுக்குரிய ஆண்டு தமிழ் ஆண்டு. இதை நாம் எப்பொழுதும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி அவரவர் குல வழக்கப்படி கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய அருள் எப்பொழுதும் பரிபூரணமாக நிறைந்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை அன்னை வழங்குவாள். மேலும் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் தான் அன்னை வாராகிக்கும் ஆலயம் அமைத்தார். அப்படி பூமி தாயாக இருக்கக்கூடிய வாராகியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எல்லாம் அவளுடைய அருளாசியிலே நடக்கிறது என்பதை மனமோந்து ஏற்றுக்கொண்டு அவளை பின்தொடருங்கள். உங்களை கைப்பிடித்து கரம் பிடித்து உங்களை வழிநடத்தி செல்வாள் அன்னை கோட்டை வாராகியானவர். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்னையினுடைய ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அருளாசி அருளாசி அருளாசி.